Hello Chalakutis, welcome to my YouTube channel. நான் உங்கள் அர்ஜுன் ராம். பைசன் படத்துல ஒரு சின்ன சீன் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா நான் நடிச்சிருக்கேங்க. அத பத்தி கூட வீடியோஸ் நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருந்தேன். படம் ரொம்ப நல்லா இருக்கு. தீபாவளியில வந்த படங்கள்ல பைசன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்களின் பேராதரவுல ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. த்ரூ விக்ரம் எக்ஸ்ட்ராடனரியா பண்ணியிருக்காரு. மாரி செல்வராஜ் மற்றும் ஒரு வெற்றி படத்தை கொடுத்திருக்காரு. பட் நான் பர்சனலா பண்ண சீன் எனக்கு ஹாப்பியா அப்படின்னு கேட்டீங்கன்னா படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஓகே வருது போகுது. இதுல ஒன்னும் பெருமைப்படுறதுக்கோ சந்தோஷப்படுறதுக்கோ எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஹானஸ்டா அந்த ஃபீலிங்ல தான் நான் வெளியே வந்தேன். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டா நமக்கு எப்பவுமே இன்னும் நிறைய பண்ணணும், இன்னும் பெருசா பண்ணணும், நம்மளோட டேலண்ட்டுக்கு இது தீனி போடுற மாதிரி இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம் கண்டிப்பா எல்லா ஆர்டிஸ்டுக்கும் இருக்குங்க. ஹீரோவா பண்ணாத ஒரு பெரிய கேரக்டர் நடிக்காத எந்த ஆர்டிஸ்டுக்குமே அந்த ஃபீலிங் இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்க போய் சொல்றாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அந்த ஹங்கர் எனக்கும் இருக்கு. சோ ஆப்வியஸ்லி இது ஒன்னும் பெருசா படத்துல நோட்டீஸ் ஆகாது அப்படின்ற ஒரு ஃபீலிங்ல தான் நான் இருந்தேன். பட் டு மை பிளசன்ட் சர்ப்ரைஸ் இந்த கேரக்டரை நிறைய பேர் நோட்டீஸ் பண்றாங்க. எனக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல எல்லாருமே நிறைய பேர் ப்ரோ உங்களை பார்த்து நாங்க ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டோம் ப்ரோ, நல்லா இருந்தது ப்ரோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ், முக்கியமான ஒரு இடத்துல வருது உங்க சீன், நல்லா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, உங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜஸ் எனக்கு வருதுங்க. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஓகே நம்ம நினைச்ச அளவுக்கு ரெஜிஸ்டர் ஆகாம சும்மா அப்படி போற மாதிரி ஒரு சீன் இல்ல, ஓரளவுக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு ஐ எம் குவைட் ஹாப்பி. நான் உண்மையிலேயே ஹானஸ்டா எதிர்பார்க்கலைங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ப்ரோ இதுக்கப்புறம் கிரிக்கெட் கண்டென்ட் எல்லாம் பண்ணுவீங்களா, மத்த கண்டென்ட் எல்லாம் சோசியல் மீடியால பண்ணுவீங்களா, படம்லாம் நடிச்சிட்டீங்க சூப்பர் ப்ரோ அப்படின்லாம் வந்து கேக்குறீங்க. ஏங்க நான் படம்லாம் எப்பயும் நடிச்சிட்டேங்க. 2016-17 இருந்தே நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். பட் சின்னதா பண்ணதுனால பெருசா நோட்டீஸ் ஆகல, சினிமால எனக்கு ஏத்த ரெகக்னிஷன் கிடைக்கல அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஐ கேவ் அப் ஆன் சினிமா. ஒரு விரக்தியில தான் நான் சோசியல் மீடியால கண்டென்ட் எல்லாம் போட ஆரம்பிச்சேன். சரி ஓகே பிக் ஸ்கிரீன்ல நமக்கான இடம் கிடைக்கலன்னா இந்த மொபைல் ஸ்கிரீன்ல நம்ம ஆடியன்ஸை ரீச் பண்ணுவோம், அது எவ்வளவு குட்டி ஆடியன்ஸா இருந்தாலும் நம்மளோட டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் நான் சோசியல் மீடியால எல்லாம் கண்டென்ட்ஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன். இன்னைக்கு இந்த சின்ன கேரக்டரா இருந்தாலும் இவரை எங்கேயோ பார்த்திருக்கோமே அப்படின்னு பார்த்துட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்றாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த சோசியல் மீடியால நான் போட்ட கண்டென்ட்ஸ் தான். ஓ இவர் அவரு இல்ல அப்படின்னு கனெக்ட் பண்ணி தான் இந்த கேரக்டர் நோட்டீஸ் பண்றாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அதனால நான் தொடர்ந்து சோசியல் மீடியால கண்டென்ட்ஸ் பண்ணுவாங்க. ஆல்சோ ஒரு படத்துல இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிட்டா அப்படியே லைஃப் சேஞ்ச் ஆயிடும், உடனே 10 படம் கமிட் ஆயிடுவோம் அப்படின்ட்டுலாம் ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. அதெல்லாம் கோடியில ஒருத்தருக்கு தான் நடக்கும். சினிமால நீங்க பெரிய லெவலா ஹீரோ அது மாதிரிலாம் இருந்தீங்கன்னா ஒரு ஹிட் படம் கொடுத்தீங்கன்னா தான் இந்த மாதிரி டிரான்சிஷன்லாம் ஓவர் நைட்ல நடக்குங்க. ஒரு காதல் கொண்டேனுக்கு அப்புறம் தனுஷ் சார் காட்சி பாத்தீங்களா, அது மாதிரி இப்போ பிரதீப் ரங்கநாதனுக்கு லவ் டுடே ஹிட் ஆச்சு, டிராகன் ஹிட் ஆச்சு, அவர் லெவலே வேற ஆச்சுல, அது மாதிரிலாம். சோ இப்போ நான் பண்ண மாதிரி இந்த ஒரு சீன்ல வர்றது ஏன் புதுசா வந்த ஹீரோஸ் ஒரு படம் 2 படம் நடிச்சிட்டு புது டைரக்டர்ஸ் ஒரு படம் பண்ணிட்டு அவங்க வாழ்க்கை இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த நியூ டேலண்ட்ஸ் இன் தமிழ் சினிமா ஆர் எனி அதர் சினிமா ஃபார் தட் மேட்டர் அப்படிதாங்க இருக்கும். பட் ஆப்வியஸா நம்மளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஒரு படம் பண்ணிருக்கோம், இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம லைஃப் மாறிடும் அப்படின்ட்டு தான் மோஸ்ட் ஆஃப் தம் யோசிப்பாங்க. நானும் அந்த மாதிரிலாம் சத்ரு படத்துக்கு யோசிச்சேன். ஏன்னா சத்ருல வந்து படம் த்ரூ அவுட்டா வர மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணேன் கதிர் கூட. சோ இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நமக்கு நிறைய பட வாய்ப்புகள் வரும் அப்படின்னு ஒரு கற்பனையில இருந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி அது நடக்கல. அதுக்கப்புறமா ரத்த சாட்சி பண்ண, அதுல ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ண, அந்த படம் ரொம்ப நல்ல படம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிக்கலி அக்ளைம் ஆச்சு, நிறைய டிஜிட்டல் அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கிச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஆஹா தமிழ்ல அது ரிலீஸ் ஆனதுனால பெருசா வியூவர்ஷிப் இல்லைங்க. அதே படம் அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருந்தது வச்சுக்கோங்களேன், லெவலே வேறையா இருந்திருக்கும், எனக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கும். பட் இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாம் எனக்கு கிடைக்காத ஒரு சின்ன ரெகக்னிஷன் இந்த பைசன் படத்துல வந்த ஒரு சீன்ல எனக்கு கிடைச்சிருக்கு. மீனிங் மக்கள் அதை ரெகக்னைஸ் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்றாங்க. அது உங்களுக்கு என்ன தெரிஞ்சதுனால உங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்கு. பட் சினிமா வட்டாரத்துல இது எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு, இந்த கேரக்டரை எவ்வளவு நோட்டீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு இன்னும் எனக்கு பர்சனலா தெரியலங்க. ஏன்னா பெருசா அதை பார்த்துட்டு எனக்கு எதுவும் கால்ஸ் வரல ஃப்ரம் த மூவி இண்டஸ்ட்ரி. அடுத்து நான் பண்ற ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ZEE5ல புல்லட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் லான்ச் பண்றாங்க. அதுக்கு ஒரு மைக்ரோ சீரிஸ்க்கு ஒரு முக்கியமான கேரக்டர்ல ஒரு சினிமா ஹீரோ, அதுதான் அந்த கேரக்டர். அதுக்கு என்ன கேட்டிருக்காங்க, தீபாவளிக்கு அப்புறம் ஷூட்னு சொன்னாங்க. பட் அது எப்போ கிக் ஸ்டார்ட் ஆகும், எக்ஸாக்ட் டேட் என்ன அதெல்லாம் இன்னும் தெரியல. அதுவுமே பைசன் பார்த்துட்டுலாம் எனக்கு கால் வரல. அதோட டைரக்டர் வந்து எனக்கு தெரிஞ்சவர், என்னோட ஃப்ரெண்டு. இதுக்கு முன்னாடி நாங்க பழகி இருக்கோம். இப்ப சமீபத்துல ஒரு 2 வருஷமா நாங்க டச்ல இல்ல. இந்த கேரக்டருக்கு அவர் நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டு இருந்திருக்காரு. திடீர்னு என்னோட ரீல பார்த்துட்டு ஆஹா நம்மால இருக்கிறாப்லே, இவரை விட்டுட்டு நம்ம வேற எங்கெங்கயோ போய் தேடிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் திஸ் திங் ஹேப்பன். சோ மோஸ்ட் ப்ராபபிலி அடுத்து நான் பண்ண போற ப்ராஜெக்ட் அதுதாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு மைக்ரோ சீரிஸ் குக்கு எஃப்எம்க்கு கேட்டாங்க, போட்டோஸ் அமிச்சேன். அது ஓகே ஆச்சா இல்லையா அப்படின்ட்டு தெரியல. சோ என்னோட ஆட்டிடியூட் என்னன்னா தலையை கீழே போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பண்ணிக்கிட்டே இருப்போம், மத்ததெல்லாம் பை ப்ராடக்ட்ஸ் தானா நடக்கும், நமக்கு வர வேண்டிய வாய்ப்பு கரெக்டான டைம்ல வரும், நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும், அது மட்டும் தான் நம்ம கையில இருக்கு அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். பட் டு பி ஹானஸ்ட் இந்த பைசன் படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு புது புத்துணர்ச்சி வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி I had kind of given up on cinema. இப்போ அந்த ஆசைலாம் திரும்ப உதிச்சிருக்குங்க, விட்டுறக்கூடாது. ஏன்னா அந்த அப்ரிசியேஷன் மக்கள் கிட்ட இருந்து கிடைக்கும் போது அது ஒரு போதை மாதிரி. எனக்கு இப்போ நிறைய டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரையும் ரீச் அவுட் பண்ணி திரும்ப வாய்ப்பு கேட்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்திருக்கு. சைட் பை சைட் நம்ம யூசுவலா கண்டென்ட்ஸ் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்றது தான் இப்போதைய தாட் ப்ராசஸ். ஏன்னா இந்த வாய்ப்பு கேட்டு கேட்டு ஒரு பர்ன் அவுட் எனக்கு வந்துருச்சுங்க. அதனால கடந்த ஒரு வருஷமா நான் யார்கிட்டயுமே
வாய்ப்பு கேட்கவே இல்ல. இந்த பைசன் ஆப்பர்ச்சுனிட்டி கூட அதுவும் என்ன தேடி வந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான், நான் கேட்கவே இல்ல. அப்புறம் ஒரு சில பேர்லாம் ப்ரோ நல்லா இருந்தது பைசன்ல உங்க கேரக்டர், இன்னும் பெரிய ரோல் பண்ணுங்க ப்ரோ, ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க. நானா ட்ரை பண்ண மாட்டேன்றேன். ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே பெரிய கேரக்டர் பண்ணணும், ஹீரோவா பண்ணணும்னு தான் ஆசைப்படுவாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அது கிடைக்காத பட்சத்தில் நமக்கு கிடைக்கிறதாங்க பண்ண முடியும். அந்த மாதிரி தான் பைசன்ல இதுதான் கிடைச்சது எனக்கு, அதனால இதை பண்ணேன். நான் கூட படம் பார்க்கும்போது அந்த கபடி கேப்டன் கேரக்டர் நமக்கு கொடுத்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. பட் அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. என்ன விட ஆப்வியஸ்லி அவர் ஆப்டா இருக்கிறதுனால தான் மாரி செல்வராஜ் அவரை சூஸ் பண்ணிருக்காரு. சோ அதனால த்ரிஷா கிடைக்கலனா திவ்யா, ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். அந்த மாதிரி தான் நான் இப்ப டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லக்கும் எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆனது இல்லைங்க இது வரைக்கும். மேபி இதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகலாம். ஏன்னா 2021ல நான் ஹீரோவா ஒரு படம் பண்ணேன், குள்ளநரி கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், ஹிட் படம் கொடுத்த டைரக்டர். அதுக்கப்புறமா ஒரு பெரிய கேப் எடுத்தாரு, 10 வருஷத்துக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஹீரோக்கு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்னோட போட்டோ என்னோட ப்ரொஃபைல் எல்லாம் காமிச்சு பரியரும் பெருமாள் நான் பண்ண ஒரு சீனை பார்த்து இவன் தான்டா என்னோட ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு மதுரையில 1 மந்த் ஷூட் பண்ணோம். மதுரை ப்ரொடியூசர், திருடர்கள் தேவை அந்த படத்தோட பேரு. கூட அருள்தாஸ் அண்ணன், அப்புக்குட்டி, இந்த மாதிரி ஃபெமிலியர் ஆக்டர்ஸ் எல்லாம் நடிச்சிருந்தாங்க. அப்புறம் தாதா 87ல நடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க பேர் சாய் பல்லவின்னு நினைக்கிறேன், அவங்க தான் ஹீரோயினா பண்ணாங்க. சோ நல்ல டீம், நம்ம லைஃப் சேஞ்ச் ஆயிடும், நம்மளும் ஹீரோவா லான்ச் ஆயிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த படம் நல்லபடியா முடிஞ்சதுங்க. பட் ரிலீஸே பண்ண முடியல. அது என்ன பிரச்சனை, என்ன பஞ்சாயத்து அப்படின்ற ஃபுல் டீடைல் எனக்கு தெரியல. பட் அந்த படம் இனிமேல் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியல. சோ இந்த மாதிரி நம்மள மீறி நிறைய விஷயம் இருக்குங்க. அதனால நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருப்போம், அதுக்கான ஊதியம் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். ஐ பர்சனலி டோன்ட் பிலீவ் இன் டைம் லைன்ஸ். நமக்கு டைம் போய்கிட்டு இருக்கு, இதுக்குள்ள ஹீரோ ஆகணும், இதுக்குள்ள இப்படி ஆகணும் அப்படின்லாம் யோசிக்காம நமக்கு டைம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நமக்கு கிடைக்க வேண்டியது தானா கிடைக்கும் அப்படின்றத நான் உறுதியா நம்புறேன். சோ என் மீது அன்புள்ளம் கொண்டவர்கள் நீங்களும் நம்புங்க, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். மீன்வேல் என்னால முடிஞ்ச வகையில உங்களை எப்படி என்டர்டெயின் பண்ணுமோ இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது எல்லாத்துலயும் நான் என்னோட 100% போட்டு உங்களை என்டர்டெயின் பண்ண கண்டிப்பா நான் ட்ரை பண்றேங்க. Thank you so much for all your love. Very very grateful. ஃபர்தரா என்ன ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது புதுசா கமிட் ஆனனா உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் பண்றேன். வீக்லி ஆர் 2 weeks once டெஃபினட்டா லைவ் வருவேன். அங்க நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம், அங்க நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறேன். So keep supporting. Thank you so much. Love you all. நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். Until then, tada bye bye. See you. வர்த்தா மாமே டுர்ரே. தனி ஒருவன் நினைத்து விட்டார்